கறி குழம்பு அது கூட நெய்ச்சோறு இந்த காம்போ யாருக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டு ஹோம் ஸ்டைல் மட்டன் குருமா அண்ட் நெய்ச்சோறு செம்ம டேஸ்டியாக நல்லா மணக்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். இது கூடவே கொஞ்சமாக ரம்பையில் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும்போது இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை மிளகா, தக்காளி, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளிலாம் நல்லா மசியணும். மசாலோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இப்போ மட்டனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிலே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா உருளைக்கிழங்கும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் சேர்க்குற ஒரு பொருளுமே நல்லா அந்த எண்ணெயில் வதக்கணும். அப்போ தான் கறி குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அடுத்தது ஒரே ஒரு வெங்காயம், தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ ஒரு 4-5 விசிலுக்கு இது வேக வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி தேங்காய் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட தேசம் ஸ்பெஷல் கரம் மசாலா, இது நம்ம முஸ்லீம் ஹோம் ஸ்டைல் கரம் மசாலா, நம்ம வீட்டில் எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். கொஞ்சம் சேர்த்தாலே உங்கள் கறி குழம்பு அவ்வளோ மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்மளோட வெப்சைட் desamfoods.comல ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிங்கன்னா நம்மளோட டேஸ்டியான மட்டன் குருமா ரெடி. இது கூட சாப்பிட்றதுக்காக ஒரு சூப்பரான நெய்ச்சோறு செய்யலாமா? கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் கீயும் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக பிங்கிஷ் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது நெய்ச்சோறுக்கு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகணும். அது கூடவே ரம்ப இலை, புதினா, மல்லித்தழை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து புல்லட் ரைஸ் தான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா தம்மில் போட்டுருங்க. நம்ம எப்படி பிரியாணிக்கு போடுவோமோ அதே மாதிரி தான் இது தம்மில் போடணும். அடியில் பழைய தோசைக்கல் வச்சுட்டு மேலே நல்லா வெயிட்டான பாத்திரத்தை வச்சுருக்கேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். நல்லா சுட நெய்ச்சோறும் ரெடி. இந்த கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அப்படி இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட தேசம் ஃபுட்ஸில் ஷாப் பண்ண மறந்துடாதீங்க.